சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் நேற்று பார்த்த பொழிவோடைய 2வது பாகத்தை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். முதல் பாகம் நாம் ஏற்கனவே சிந்திச்சது போல 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய திரு இடைக்கழி பதிகத்தையும் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளி செய்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியும் ஒரு ஒப்பீடு செய்வது போல நமக்கு பெங்களூரில் இருந்து கற்பகஜோதி அம்மா அவர்கள் மிக அழகாக நேற்றைய பொழிவை அமைத்து கொடுத்தார்கள். அதனுடைய 2வது பாகத்தை தாமதிக்காமல் கேட்பதற்காக அம்மாவிடம் இடையே ஒப்படைக்கின்றேன். அம்மா, திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசிங்கொன்றில்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகையன் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். நேற்றுக்கு திருவிடைக்கழியும் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற நூலையும் சிந்திப்பதற்காக ஒரு முன்னுரையாக நாம அந்த அந்த திருவிடைக்கழி அப்படிங்கிற தலத்தை பத்தியும் திருச்செந்தில் அப்படிங்கிற தலத்தை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான இருவருக்கும் உள்ள அந்த தொடர்பினை பற்றியும் அதன் மேல இந்த திருவிடைக்கழிக்காக சேந்தனார் பெருமான் அப்படி செய்திருந்தாங்க. சேந்தனார் பெருமான் அவருடைய வரலாற்றினையும் திருச்செந்தில் நிர்கொட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற நூலை அருளி செய்த கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் அவரினை பற்றின செய்திகளையும் நாம நேற்றுக்கு சிந்திச்சோம். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக அந்த நூலுக்கும் இந்த நூலுக்கும் உள்ள தொடர்பினை சில செய்திகளோட சேர்ந்து சிந்திக்கலாம். நாம திருவருளோடு சேர்ந்து சிந்திக்கலாம். இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற இந்த நூல்ல 22வது பாடல்லையும் 23வது பாடல்லையும் செவிலித்தாய் கூற்றாக அமைக்கப்படும். இந்த நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தில் நிர் ஒற்றக யமக அந்தாதி அப்படிங்கிறது, நிர் ஒட்டகம் அப்படிங்கிறது, நிர் அப்படின்னா எதிர்மறையாக சொல்லக்கூடியது, எதிராக. ஒட்டகம் அப்படின்னா இதழ்கள் ஒட்டுவது. அப்போ இதழ்கள் ஒட்டாமல் சொல்லக்கூடியது. இதழ்கள் ஒட்டாமல் சொல்ல வேண்டும் அப்படின்னா பா மா அப்படிங்கிற எழுத்துக்கள் இல்லாமல் பாடல் இருக்க வேண்டும். இதுதான் இந்த பாடலோட முதல் கட்டளை. அடுத்தது 2வதாக பார்த்தீங்கன்னா இது யமகமாக அமைக்கப்படுது. யமகமாக அமைக்கப்படுதல் அப்படின்னா இது ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வரும், ஆனா வேறு வேறு பொருளை கொண்டு வரும். ஒற்றுமை சேர்வதோர் மெய்யினையே அப்படிங்கிற நம்ம திருஞான சம்பந்த பதிகத்தை நம்ம நினைவுல வச்சுக்கிட்டோம்னா அது மாதிரி அதுதான் யமகம் அப்படின்னு சொல்றது. அதை நினைவுல வச்சுக்கலாம். அடுத்தது நிர்வொட்டக யமக அந்தாதி அப்படிங்கிறது. அந்தாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாடலோட கடைசி சொல்லோ எழுத்தோ அடுத்த பாடலுக்கு தொடர்ந்து வருவது அது அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதோட முடிஞ்சிருச்சா இதோட கட்டளைகள் அப்படின்னா அடுத்து ஒரு கட்டளையும் கொடுக்குறாங்க. அது என்னன்னா இது கட்டளை கலித்துறையில அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கட்டளை கலித்துறை அப்படின்னா என்ன அப்படின்னா நேரசையாக இருந்ததுன்னா அந்த நேரசையாக இருக்கும் பொழுது 16 எழுத்துக்களும் நிறையசையாக இருக்கும் பொழுது 17 எழுத்துக்கள் ஒற்று நீக்கலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த அந்த கட்டளை கலித்துறையோட பொருள். அப்போ இதுல கட்டளை கலித்துறை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கற்றறிந்தார் ஏற்றும் கலி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு படித்தவர்கள் மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கடினமான ஒரு கட்டளை கலித்துறை, அதிலும் யமகமாக இருக்க வேண்டும், அந்தாதியாக இருக்க வேண்டும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டகமாக, அதாவது இதழ் அகலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இத்தனை கட்டுப்பாடுகளோட ஒரு பாடலை செய்யணும்னா அதற்கு எத்தனை நூலறிவும் இறை அருளும் இருந்திருக்க வேண்டும். அந்த இறை அருள் நிறைந்த ஒரு நூல், அதுல இது 100 பாடல்கள் இருந்திருக்க வேண்டிய ஒரு நூலை நமக்கு கிடைத்திருக்கிறது எத்தனை பாடல்கள்னா 30 பாடல்கள். அந்த 30 பாடல்கள் அப்ப 70 பாடல்களை தொலைத்த நாம யாரு? நம்மளை யாருன்னு சொல்றது? தொலைத்தவர்கள். நம்மள எந்த இடத்துல வச்சு சேர்த்துக்கிறது? அப்படி இருக்கக்கூடியவர்கள் நாம தொலைத்தவர்கள். அந்த அந்த பாவத்திற்குரியவர்கள், தொலைத்ததற்கான அந்த அந்த செயலுக்குரியவர்கள் நாம அப்படிங்கிறது. அப்போ 30 பாடல்களை அதுவே 100 பாடல்களாக இருந்தால் அது மாலையாக இருந்திருக்கும். அதுவே 30 பாடல்களாக இருக்கிறதுனால தாராக நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நினைச்சு நம்ம கிடைத்தது வரைக்கும் நமக்கு பெருமான் கொடுத்த கருணை அப்படிங்கிற எண்ணத்துல நமக்கு அந்த 30 பாடல்களையாவது முழுமையாக சிந்திக்க வேண்டும். அதையாவது எல்லாரும் நிறைய படிக்கணும். அந்த பாடலை வெளியே தெரியணும் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி இந்த இடத்துல. அப்படிப்பட்ட இந்த நூல்ல 22வது 23வது பாடல்கள்ல செவிலித்தாய் நிறைய பாடல்கள்ல அகத்துறை பாடல்களாக இருக்கு. இந்த நீரொட்டக யமக அந்தாதியில நிறைய பாடல்கள் அகத்துறை சார்ந்து இருக்கு. ஆனா நமக்கு வேண்டியது செவிலித்தாய் கூற்றாக இருக்கிறதுனால அதுல 22வது பாடலையும் 23வது பாடலையும் தான் இந்த மாதிரி சேர்த்துக்காங்க. செவிலித்தாய் கூற்றாக வந்திருக்கு. அதனால அதை முதல்ல சிந்திப்போம். இதுல இந்த பாடலை நம்ம பிரித்து பார்த்தோம்னா தான் நமக்கு பொருள் தெரியும். சேர்த்து பார்க்கும்போது வராது. சேர்த்து பார்க்கும்போது அதுல த மா இதெல்லாம் வராது. அப்படிதான் இருக்கும். அதனால படிக்கிற பொழுது சிரமத்தோட தான் படிக்க வேண்டியிருக்கு. அதனால படிக்கிறேன் பாருங்க. தங்கச்சினகர நேராக கலந்தி சக நிறைந்தார் தங்கச்சினகர நேயர் தனையன் தனக்கு இனிதான் தங்கச்சினகர நீள் செந்தி நாட்டி ட்ரணகதன் தங்கச்சினகர நற்கணன் என் நங்கள் தையலர்க்கே அப்படின்னு சொல்றாரு. இது படிக்கிறதுக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு. இதை எப்படி நம்ம மனனம் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது அடுத்து பிரித்தும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிரித்து கொடுத்திருக்கிறத நான் படிச்சு காட்டுறேன். தங்கு அச்சின் அகரம் நேராக கலந்து இச்சகம் நிறைந்தார் தம் கட்சி நகர நேயர் தனையன் தனக்கு இனிதாம் தங்கச்சினகரம் நீள் செந்தில் நாட்டில் தனஹரி தம் கச்சில் நகர நல்கணன் என் நங்கள் தையலர்க்கே அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரித்தா நம்ம கொஞ்சம் படிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கு. அப்ப தங்கு அச்சின் அகரம் நேராக கலந்து இச்சகம் நிறைந்தார் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தங்கு அச்சின் அகரம் நேராக ஆ என்ற எழுத்து நம்ம உயிர் எழுத்துக்கள் அந்த இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற ஆள ஆரம்பிச்சு இன்னல முடிக்கக்கூடிய இந்த நம்மளுடைய திருக்குறளை எடுத்துக்கிட்டாலும் அப்படிங்கிறது எழுத்து எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அது எப்படி எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கும் அப்படின்னா, அப்படிங்கிறது வாய் திறக்கும் பொழுதே அப்படின்றது வந்துடும். அதன் பிறகுதான் நாம எந்த சொல்ல சொன்னாலும் அது சேர்ந்து. அதனால அகரம் எல்லாவற்றிலும் கலந்திருக்கக்கூடியது. எப்படின்னா, இறைவன் எல்லா பொருட்களிலும் கலந்து எப்படி இருக்கிறாரோ அது போல எல்லாவற்றிலும் கலந்திருக்கக்கூடியது. அதே மாதிரி இறைவன் எல்லா பொருளிலும் கலந்திருந்தாலும் அவர் தனித்து இருக்கக்கூடியவர். அதே போல அந்த ஆங்கிற எழுத்து தனியாகவும் இயங்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ ஒன்றாகவும் இருக்கும், உடனாகவும் இருக்கும், அப்புறம் வேறாகவும் இருக்கக்கூடிய இறைவனை போல இந்த ஆங்கிற எழுத்து தனித்தும் இயங்கும், சேர்ந்து, அதாவது வாயை திறக்கும் பொழுதே அதோட சேர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த அந்த ஆங்கிற எழுத்த சொல்லி அப்போ அமைந்த உயிர் எழுத்துக்கள் அகரம் அகரம் முதல நகர இருவாய் முப்பது என்ப அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல வரக்கூடிய சொல். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து அப்படிங்கிறது திருவருட்பயன்ல வரக்கூடிய அந்த அகர உயிர் போல எல்லா இடத்திலையும் கலந்திருக்கக்கூடிய
இருக்கக்கூடியது, அறிவாகி இருக்கக்கூடியது, எங்கும் நிகரில்லாமல் இருக்கக்கூடியது, எங்கும் இருக்கக்கூடியது, நிகரில்லாமல் இருக்கக்கூடியது இறை. அந்த நிற்கக்கூடியது, நிறைந்து இருக்கக்கூடியது இறை அப்படிங்கிற அந்த இறைங்கிற வார்த்தையை சொல்ல எல்லா இடத்துலயும் சேர்த்து சேர்த்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அந்த அந்த குரல் ஒரு இனிமையான குரல், அருமையான குரல். அதை பார்க்கலாம். அடுத்தது இங்க தங்கு அச்சின் அகரம் நேராக கலந்து இச்சகம் நிறைந்தார் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமைந்த உயிரெழுத்துக்களுள் இருக்கக்கூடிய அ அப்படிங்கிற அகரத்தை போல கம்பீரமாக ஒரு உயிருக்குள்ளேயும் கலந்து விரிந்த இந்த உலகத்திலையும் அதோடய கலந்து இருக்கிறார், உயிருக்குள்ளேயும் கலந்து இருக்கிறாரு. அப்புறமா உயிரற்ற அந்த உலகத்துக்குள்ளேயும் கலந்திருக்கிறாரு. இவ்வுலகத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது அடுத்து தம் கட்சி நகரம் நேய தனையன் தனக்கு இனிதாம் அப்படிங்கிறது இரண்டாவது. தம் கட்சி நகரம் நேயர் அப்படின்னா பெருமான் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்கு கட்சி பதினாலே ஒரு விருப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அம்மை தழி குழைந்த நாதர் இல்லையா, தழுவ குழைந்த நாதர். அதனால அவருக்கு அந்த கட்சிங்கிறது ஒரு விருப்பம் அதிகமாக இருக்கும். அததான் இந்த இடத்துல தம் கட்சி நகரம் நேயர் அதன் மேல் விருப்பப்பட்டவர், காதலித்தவருமான, கட்சிப்பதியை காதலித்தவருமான முதல்வர் அவருடைய அந்த நேயருடைய தனையன் தனக்கு இனிதாம் அப்படிங்கிறார். அப்ப அந்த கட்சிப்பதியை விரும்பின நம்ம பெருமான் ஏகாம்பரநாதருடைய அவருடைய தனையனாக இருக்கக்கூடியவர், அவருக்கு செந்தில் பதி மேல ஒரு விருப்பம் அதிகமாக இருக்கிறார். அதனால சொல்றாங்க தனையன் தனக்கு இனிதாம் அப்படின்னா முருகவேலுக்கு இன்பம் தருவதான தலம் இந்த திருச்செந்தில் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது வரியில். அடுத்தது தங்க சினகரம் நீள் செந்தில் நாட்டில் அப்படின்னு மூன்றாவது வரி. தங்க சினகரம் நீள் செந்தில் நாட்டில், அது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பொற்கோயில், அதாவது அந்த தங்க சினகரம் சினகரம் அப்படிங்கிறது கோயில். அப்ப பொற்கோயில் பொலிவு காட்டி உயர்ந்துள்ள திருச்செந்தூர் என்னும் தெய்வப்பதியில் நங்கள் தையலருக்கு இங்கதான் செவிலித்தாய் வராங்க. எப்படி வராங்க அப்படின்னா, தங்க சினகரம் நீள் செந்தில் நாட்டில் தனகரி தம் கச்சில் நகர நல்கணன் என் நங்கள் தையலர்க்கே அப்படின்னு வருது இல்லையா. அந்த இறுதி சொல்லான நங்கள் தையலர்க்கே அப்படிங்கறத முதல்ல கொண்டு எங்கள் தலைவிக்கு, என்னோட மகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, தனகரி தம் அப்படின்னா தனகரி தந்தம் அப்படின்னா தந்தம்னா தந்தம், யானையோட கொம்பு, யானையோட தந்தம், அது போல இருக்கக்கூடிய தனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குயங்கள் தனங்களாகிய யானை தந்தங்கள். அப்ப அந்த தனங்களை அப்ப அந்த யானை தந்தங்களை போல இருக்கக்கூடிய அந்த தனங்கள் அதை சொல்லி, அது தனகரி தந்தம் கச்சில் நகர நல்கணன் என் அப்படின்னா, கச்சில் நகர நல்கணன் என் அப்படின்னா கச்சுள் இருந்து அந்த கச்சு அணிந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த கச்சுள் இருந்து வெளியே பிதுங்கி வரக்கூடிய அந்த அளவு மிக பருத்தது எந்த காரணத்தினால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது இத கட்சியோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஏகாம்பரநாதர் தழுவு குழைந்த நாதர், அம்மை தழுவினதனால அவருடைய முளைத்தடம் பட்டு அதன் மேல் அவருடைய வலைத்தடமும் பட்ட இடம் அந்த காஞ்சிபதி. இந்த இடத்துல இந்த திருச்செந்தில்ல இருக்கக்கூடிய என்னுடைய மகள், அந்த மகள் பக்குவ ஆன்மா, அந்த என்னுடைய மகள் அப்படிங்கறத எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, பக்குவ ஆன்மாவானது அதனுடைய அந்த தனங்கள் அதோடைய கச்சினை தகர்த்து கொண்டு வெளியே வர அளவுக்கு விம்மி வெளியே வருகிறது அப்படின்றார். அப்போ விருப்பம் அதிகமாக அந்த இருக்கக்கூடிய அந்த நிலையை சொல்றாங்க. தந்தையை போல தனையனுக்கு செந்தில் நகரத்துல அளவிலா விருப்பம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய என்னோட மகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் அது எதனால இருக்கும் அப்படின்னா, அந்த செந்தில் பிரபு இருக்கிறார் இல்லையா, அந்த செந்தில் பிரபு மேல அவள் கொண்ட ஒருதலை காதல் காரணமோ, அவரை தழுவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணமோ, அதனாலதான் இந்த மாதிரி அவளுடைய தனங்கள் இந்த மாதிரி வெளியே வருமாறு இருக்கிறதோ அப்படின்ற ஒரு பாடலை இவர் வீர சைவர் துறவி, அதை நினைவில் கொண்டு நாம பார்க்கணும். இதுல முழுக்க சித்தாந்தத்தையும்
திருவருளையும் நினைத்து இந்த பாடல்களை நாம வந்து கருத்தில் கொண்டு சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இதுல சொல்லக்கூடிய தலைவி, அந்த தலைவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா பக்குவப்பட்ட ஆன்மா. தலைவனாக இருக்கக்கூடியவன் செந்தில் நாதன். அப்போ பாண்டியாக இருக்கக்கூடியவர், அந்த தோழியாக, பாண்டி என்பது தோழி, தோழியாக இருக்கக்கூடியது அறிவாகும். மனமாக இருக்கக்கூடியது, அந்த மனம் தான் செல்வித்தாய். அந்த மனம் தான் நினைக்குது இந்த மகள், இந்த பக்குவப்பட்ட ஆன்மா வந்து அவனோட இணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறாள் அப்படிங்கிறத மனம் வந்து புரிந்து சொல்லுவதாக, அதாவது செவிலித்தாய் முறையாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து நங்கள் தையலர்க்கே அப்படின்னா, தையல் அப்படின்னா தைத்து கொள்ள தெரிந்தவர்களை தான் தையல்னு சொல்லுவாங்க. அத தைத்து கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா, அவர்களுக்கு வேண்டிய அழகினை அவர்களே செய்து கொள்ளக்கூடிய பெண்கள், அந்த அந்த பெண்களை தான் தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை கோலம் செய்ய தானே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது 23வது பாடல். இந்த 23வது பாடல்ல என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, அலரின் அனந்தலை ஆழி கண்டாங்கு சிகியினிடை அலரினன் அந்தம் நிகர் அயிலான் செந்தில் ஆயிழையை அலரினல் நந்த நினை நிலம் தேர்ந்தற்கு அன்று அயலார் அலரின் அனந்தம் சொலர்க்கிடனா நெஞ்சு அழுகின்றதே அப்படின்னு சொல்ற. இதை எப்படி பிரிச்சு சொல்லலாம் அப்படின்னா, அலரின் அனந்தலை ஆழி கண்டாங்கு சிகியினிடை அலரினன் அந்தம் நிகர் அயிலான் செந்தில் ஆயிழையை அலரினல் நந்த நினை நிலம் தேர்ந்தற்கு அன்று அயலார் அயலார்ன்றது இறுதி வரியில இருக்கக்கூடியதை சேர்த்துக்கணும். அயலார் அலரின் அனந்தம் சொலர்க்கு இடனா நெஞ்சு அழுகின்றதே அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கணும். ஆழி நனந்தலை அலறி கண்டு ஆங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடலின் நடுவுல கதிரவன் தோன்றினார் போல. ஆழிங்கிறது கடல். ஆழி நனந்தலை அலறி கண்டாங்க அப்படின்னா, கடல் நடுவுல கதிரவன் உதிக்கிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, கடல் வந்து நீல நிறத்துல இருக்கும். அந்த நீல நிறத்து கடல் மேல சூரிய உதயம், அப்பதான் உதயமாகிறார்னா அந்த செம்மேனியாக இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வரார் அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா, முருகாற்றுப்படையில ஒரு பாடல். முருகாற்றுப்படையில முதல்ல திருப்பரங்குன்றத்துல எடுப்புலயே நக்கீரர் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகம் ஒப்ப வளநேர்வு திரிதரு பலப்புகழ் ஞாயிறு கடற்கண்டு ஆங்கு அப்படின்னு சொல்றாரு. வளநேர்வு திரிதரு பலப்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அதன் போல முருகப்பெருமான் வருகிறார். எதன் மேல வருகிறார் அப்படின்னா, மயிலின் மேல வருகிறார். அந்த மயிலின் மேல வர்றத அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. சிகியின் இடை அலர் இனன் அப்படிங்கிறார். சிகியின் இடை, சிகினா மயில், மயில் மேல விளங்கக்கூடிய அலரினன் அப்படின்னா ஞான ஆதித்தன். அந்த சூரியன் வந்து சூரியன் தான். இவர் வந்து ஞான ஆதித்தனாக இருக்கக்கூடிய, ஞான சூரியனாக இருக்கக்கூடியவன். அவன் வந்து முருகப்பெருமான் வெளியில வராரு. எப்படி வெளியில வராரு அப்படின்னா, எப்படி கடல் மேல சூரியன் உதயமாகானோ அதை போல முருகப்பெருமான் மயில் மேல அந்த நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலப்புறத்தியுடன் வருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அழகாக வெளிவரக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அதையே தான் சீர்பாத வகுப்பு அப்படின்ற அருணகிரிநாதர் அருள் செய்தது. அதுல வந்து சொல்லியிருப்பாரு, உதவி மிசை கடவு மரகத அருண குலதுரக உபலளித்த கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கலபக மயிலின் மிசை ஒரு யுக முடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வராரு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆழி நனந்தலை அலறி கண்டு ஆங்கு, அதாவது கடலின் நடுவில் கதிரவன் தோன்றினார் போல மயில் மேல விளங்கக்கூடிய ஞான ஆதித்தன், அதாவது சிகியினிடை அலறினன் அப்படின்னு சொல்லி பாட்டுல வருது. அடுத்த வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்தம் நிகர் அயிலான் செந்தில். அந்தம் நிகர் அயிலான் செந்தில், இது முதல் வரியில வரக்கூடியது. இது மொத்தம் அடுத்த வரி, 2வது வரியில அந்தம் நிகர் அயிலான் செந்தில்ல வந்து அழகிய ஒளிமய வேலாயுதனமான விமல நின செந்திலில் அப்படின்னு சொல்றாங்க. ஆயிழையை அடுத்தது வந்து ஆயிழை ஐ அலர் இனல் நந்த அப்படின்னா, ஆயிழை ஐ அலர் இனல் நந்த அப்படிங்கிறது, ஆயிழைங்கிறது எம் தலைவி எம் தலைவி மன்மதனது ஐங்கிறது அங்க மன்மதனது 5
மலர்கணைகளால் விளைந்த வேதனை தீர அலர் இனல் நந்த அது தீர நினை நிலம் தேர்ந்தற்கு அப்படிங்கிற நின்னை இந்நாட்டில் தெளிந்து தேடியதற்கு அதற்கு பயனாக உன்னை தேடினதுக்கு பயனாக அன்று அயலார் அன்னைக்கு அன்று அயலார் அப்படிங்கிறது அந்நாளில் தலைவியின் மனநிலையை பக்கத்துல இருந்து பார்த்தவங்க, கூட இருந்து பார்த்தவங்க, அந்நாளில் தலைவியின் மனநிலையை பார்த்தவங்க அலரின் அனந்தம் சொலர்க்கு இடனா அப்படின்னா அது அவங்க பழிமொழி. அந்த அலர்னா பழி சொல். அந்த பழிமொழிகள் பல பகர்தற்கு இடமாகி இடனா நெஞ்சு அழிகின்றதே, அதனால வாடி மனம் வருந்துகின்றதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவியை நினைச்சு செவிலித்தாய் சொல்றாங்க பாட்ட. அது மாதிரி அமைச்சிருக்காரு. பேரொளி பிழம்பாக மயில் மேல வரக்கூடிய பெருமான் அந்த முருகப்பெருமான் அவர் ஆன்மா அப்படிங்கிற அந்த தலைவியை ஆள்பவனாக ஆள்பவனான அந்த தலைவியை ஆள்பவனாக இருக்கக்கூடியவன் நீ அந்த ஆள்பவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானி நீ இதுவரை களவு நிலையில் கலந்த, யாருக்கும் தெரியாம சேர்ந்து கலந்திருந்த. இப்ப ஊரார் இதனை உணர்ந்தனர் களவு நிலையாதலின் பார்த்து நகைத்து பழிமொழிகள் பல பகிர்கின்றன. எல்லாரும் பார்த்துட்டு இதுக்கு மேல இவன் இந்த பெண் முருகப்பெருமான் பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு பழி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அலர் தூற்றுகிறார்கள். அந்த நிலையில இதனால் மாபெரும் வேதனை அடைகிறது என்னோட மனசு செவிலித்தாயாக இருந்து. அதனால என்னோட மகளுக்கு நீ அளிக்கக்கூடிய பரிசு இதுதானா? ஏன் ஐயா, நீ இனியாவது காலம் நீட்டிக்காம என்னுடைய மகளை பலர் அறிய உடனே மணந்து கொள் அப்படின்னு சொல்ற. அதனால இது எப்படி இருக்குன்னா, மாணிக்கவாசக பெருமான் பூசப்பட்டேன் திருநீரே அடியாருள் ஏசப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் ஏசுறாங்க, எல்லாரும் அலர்த்தூற்றுகிறார்கள், உன்னடியான் என்று அலர்த்தூற்றுகிறார்கள். அதனால நீ இறைவா, நீ என்ன இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நீ என்ன கூட்டிட்டு போ, என்ன அருள் செய், எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த இது அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிற பகுதியில சொல்லுவாங்க. அலர் அப்படிங்கிறது பலர் பழி சொல்லக்கூடியது. அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய இந்த செய்யுள். அதன் பிறகு ஆரம்பத்துல இருக்கக்கூடியது அரும்பாக இருக்கும், அதன் பிறகு மலர்ந்த போது மலராக. அதே மாதிரி இங்க மறைவாக இருந்து இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்த ஒரு செயல் இப்ப பலருக்கு செய்தி போக போக அவர்கள் அலர் தூற்றுகிறார்கள். அதனால அயலறிய அலர்ந்த பொழுது அது அலராக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அலர்தல்னாலே விரிதல் அப்படின்றதுதான் பொருள். இதற்கு முன்னாடி நிலை எதுன்னா அம்பலமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பல் அப்படிங்கிறது அதுக்கு அம்பல் சிலருக்கு மட்டுமே தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி பலருக்கு தெரியாத போது அது அலராக மாறுகிறது அப்படிங்கிற குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இத நம்ம எதோட பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தாய் செவிலித்தாய் கூற்றாக அருணகிரிநாதர் ஒரு பாடல், நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, நீ அதை பார்த்தாங்க, அதை பார்த்த உடனே என் மகள் என்ன ஆயிட்டா, நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை குன்மணனாரும் மாத்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர் குலகாலா நாலந்த வேதத்தின் பொருளோனி நானென்று மாத்தட்டும் பெருமாளே அப்படின்ற ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு அருணகிரிநாதர். அதுல நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மயங்கின என்னோட மகளுக்கு உன்னுடைய மாலையை கொண்டு கொடுப்பாங்களா அப்படின்னு அதை போட்டு அவளை உன்னோட சேர்த்துக்கொள் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஒரு தாயோட நிலையில இருந்து
ஒரு பெண்ணின் பரிதவிப்பை உணர்ந்த தாய், செவிலித்தாயாக இருந்து அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார் அந்த பாட்டை. அதை வந்து இதோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அதன் போல இந்த இடத்துல நிகர் அயில் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அயிலானே அப்படின்னா நிகரில்லாத அயில், அந்த அயில் வேல், அந்த அந்த அயிலை சொல்லியிருக்காரு. அடுத்து இப்ப வந்து திருவிடை கழிக்கும் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதிக்கும் உள்ள தொடர்பாக நாம எதை பார்க்கலாம் அப்படின்னா, திருவிடைக்கழி அந்த நூல்ல வந்து முதல் பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேல் தங்கிய கையினை உடையவனே, அரசனே, பார்வதியின் புதல்வனாக இருக்கக்கூடியவனே, வள்ளியின் கணவனாக இருக்கக்கூடியவனே, செந்நிறத்தவனாக இருக்கக்கூடியவனே, எனக்கு மயக்கத்தை தந்து எனது வளையல்களை கவர்ந்து விட்டான் என்று என் மகள் பேசுகிறாள் அப்படின்னு முதல் பாட்டிலேயே செவிலித்தாய் கூற்றாகத்தான் சொல்றாங்க. அடுத்தது இரண்டாவது பாட்டு வந்து இப்ப நம்ம பார்த்த பாட்டோட தொடர்புடையதாக இருக்கு. எப்படின்னா, இவளை வார் இளமென் பொங்கை பீர் பொங்க எழில் கவர்ந்தான் அப்படிங்கிற ஒருவர். அது என்னன்னா, என் பெண்ணுடைய கச்சினை அணிந்த இளைய மெல்லிய பொங்கை பசலை நிறம் மிகுமாறு செய்து அவளுடைய அழகினை அவன் கவர்ந்து விட்டான் அப்படின்னு முருகப்பெருமானை வந்து செவிலித்தாய் சொல்றாங்க. என்னோட மகளோட கச்சினை அணிந்த அந்த பொங்கையை வந்து பசலை நிறம் கொண்டதாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஆறாத காதல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியில 7வது பாடல், அந்த 7வது பாடல் வந்து அகத்துறை பாடலாக இல்லை. ஆனாலும் இந்த திருவிடைக்கழி, இந்த திருவிசைப்பாடு, இந்த பாட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அதனால அதை குறிப்பா பார்க்கலாம். அது வந்து மான் தங்கி இருக்கக்கூடிய அந்த 4வது பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு, திருவிடைக்கழி 4வது பாடல்ல வந்து, மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறைநிறை சட்டரம் வளர. அதையே திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியில கற்பனை களஞ்சியம் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, மான் தங்கியிருக்கும் பெரிய கைகளை உடைய வள்ளலாகிய சிவபெருமானுடைய மகன் அப்படின்னு திருவிடைக்கழியில திருவிசைப்பால சொன்னாரு. இங்க வந்து கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசம் மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இங்க அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாரங்கம் சங்கரிகற்கு இச்சித்து ஏய்ந்த கைச்சங்கனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதாவது பெருமான் வந்து சிவபெருமான் வந்து கையில மானை ஏந்திருக்கிறார். அந்த மான் வந்து அப்படியே இடப்பக்கத்துல இருக்கு. அது வந்து அப்படியே அம்மையை பார்த்துக்கிட்டே இருக்கான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அம்மையோட கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணோட அழக சொல்றதுக்கே மானின்னே விழியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மான் வந்து நினைக்குதான் இந்த அம்மையோட கண் எவ்வளவு அழகா இருக்கு, இத பாக்குறதுக்காக நம்ம இங்க இருக்கமே, எவ்வளவு நமக்கு வந்து ஒரு நல்ல பேரு அப்படின்னு நினைச்சு பாக்குற மாதிரி அந்த பொருளோட சேர்த்து சொல்லியிருப்பாரு 7வது பாடல்ல. திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற அந்த நூல்ல 7வது பாடல்ல இந்த மாதிரி ஒரு கருத்தை நமக்கு வந்து கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அழகாக எடுத்து கொடுத்திருப்பார். அவர கற்பனை களஞ்சியம் அப்படி இல்லையா, அதனால அவரோட பாடல்கள்ல கற்பனைக்கு பஞ்சமாகவா இருக்க போது அந்த அளவுக்கு சொல்லக்கூடியதுதான் நம்ம சிவபிரகாசர், கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அப்படின்றது. அடுத்தது வந்து இந்த திருவிசைப்பால பாத்தீங்கன்னா மடலேறுதல் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. மடலேறுதல் அப்படிங்கிறது வந்து பெண்கள் செய்ய மாட்டாங்க, ஆண்கள் தான் செய்வாங்க. அந்த மடலேறுதலையும் செய்யறா என் பெண் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பு கொடுத்திருக்காங்க. அது வந்து திருக்குறளோட சேர்ந்து ஒத்து வருது. திருக்குறள்ல வந்து 1137வது குறள்ல பாத்தீங்கன்னா, கடலென்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கதில் அப்படின்னு சொல்லி குறள் கொடுத்திருக்கிறாரு நம்ம திருவள்ளுவர் பெருமான். அதை வந்து இந்த இடத்துல சிந்திக்கிறதுக்காக சொன்னது. அடுத்தது வந்து இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி அப்படிங்கிற இந்த நூல்ல வேற என்னெல்லாம் செய்தி கொடுத்திருப்பாரு அப்படின்னா, அகத்துறை பாடல்களை நாம பார்த்தோம். ஆனா எத்தனை செய்திகள் கொட்டி கிடக்குது. அதுல சொல்லாத செய்திகள் என்ன இருக்கு? யமனுக்கு பயம்தா கூட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து முருகா 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 அப்படின்னு சொல்ல நமக்கு வந்து அது காமுரு 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 அவன் மேல காமத்தினை கொல்ல நமக்கு
இறுதி நாட்களில் அந்த உயிர் நம்மை விட்டு பிரியக்கூடிய அந்த நாளிலும் முருகப்பெருமான் அருளால நம்ம நாக்குல என்னை மறந்தாலும் என்ன சொல்லும் 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 நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொன்ன மாதிரி என்னை நான் மறந்தாலும் சொல்லக்கூடிய அந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம உயிர் நம்ம விட்டு பிரியக்கூடிய நேரத்திலையும் நமக்கு துணையாக இருக்கும். அந்த 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 முருகப்பெருமான் அருள் செய்வார் அப்படின்றதையும் இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமகாந்தார் சொல்லிட்டார். அதன் பிறகு நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் நம்ம நால்வர் நான்மணி மாலை செய்தவர். அதுல நம்ம நால்வரையும் போற்றி புகழ்ந்து பாடல்களை நமக்கு அருள் செய்திருக்கிறார். அந்த வரிசையில அவருடைய பாடல்கள்ல நாயன்மார்களை பற்றிய குறிப்புகளும் நிறைய நிறைந்திருக்கும். அதன்படி இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி இந்த நூலிலும் அதற்கு பஞ்சமாக இருக்கும் போது அதுலயும் இருக்கு. அதுலயும் சுந்தரர் பெருமான் பற்றிய நம்பி ஆரூரர் பற்றிய குறிப்பினையும் அதன் பிறகு சாக்கிய நாயனார் பற்றிய குறிப்பையும் அழகாக கொடுத்திருப்பாரு இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமகாந்தாதியில. அதன் வைத்து தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நம்பி ஆரூரை பற்றி சொல்லி இருந்தாரு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர். இதுல சேந்தனார் பெருமான் இந்த திருவிசைப்பால எப்படி சொல்லியிருக்காருன்னா திருப்பிடவூர் சேரமான் பெருமான் நாயனார் பற்றின குறிப்பை கொடுத்திருக்கிறார். திருப்பிடவூர் அப்படிங்கிறது 10வது பாடல்ல அந்த திருப்பிடவூர்ன்ற சொல்லாட்சியை செய்திருக்கிறாரு. அதுல பார்த்தோம்னா சேரமான் பெருமான் நாயனாரோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா கைலாய ஞான உலா சேரமான் பெருமான் நாயனார் செய்தாரு. அது வாசாத்தினார் மூலமாக வெளிப்படுத்திய இடம் திருப்பிடவூர். அது வைப்பு தலமாக இருக்கக்கூடியது. அந்த தலத்தினை சொல்லி நம்ம அதற்கும் இதற்கும் தொடர்பு படுத்தி அதற்கும் திருவிடைக்கழி திருவிசைப்பாவிற்கும் திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதிக்கும் தொடர்பினை நம்ம பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. அடுத்தது அதான் 12வது பாடல்லையும் 21வது பாடல்லையும் நம்பி ஆரூரர் பற்றிய குறிப்பினை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பி ஆரூரர் பற்றிய குறிப்புல 21வது பாடல்ல பாத்தீங்கன்னா நம்பி ஆரூரர் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படிங்கிற 3 ஆசைகளுக்கும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். அவர் யோக நிலையில இருந்தவராச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யோக நிலையில தான் அவரு மண்ணாசையையும் பெண்ணாசையும் பொன்னாசையும் அடைந்தார். ஆனா அந்த அத்தனையும் இறைவன் கருணையினால இறைவன் திருவருளை நினைத்து 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 செய்தார். மண்ணாசை என்பது தன்னை பல தலங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையினால அவரு மண்ணாசை கொண்டார். அது தவறு இல்லை. அதே போல அவர் பொன்னாசை கொண்டார். எதற்காக செய்தார் பொன்னாசை அப்படின்னா அடியார்களுக்கு உணவு கொடுப்பதற்காகவும் அடியார்களுக்காகவும் பொன்னாசை கொண்டார். அதனால அந்த திருவிழாக்கள் நடப்பதற்காகவும் அந்த நேரத்தில் உணவு கொடுப்பதற்காகவும் பொன்னாசை கொண்டார். அதனால் அதிலும் தவறில்லை என்றும். அடுத்தது பெண்ணாசை என்பது அந்த பெண்கள் அவர் வரும்பொழுதே அவர் நம்பி ஆரூரர் கைலாயத்திலிருந்து வரும் பொழுதே அவர்களும் வந்தார்கள். அதனால அவர்கள் மேல கொண்ட ஆசை அவருடைய அந்த கைலாயத்திலிருந்து வந்ததற்கான அந்த செயல்பாட்டிற்காக நடந்தது. அதனால பெண்ணாசையும் கொண்டது. அவர்களையும் திருவருளை வடிவமாக கண்டு அவர் வாழ்க்கை நடத்தினார். அந்த யோக நிலையில் இருந்த நம்பி ஆரூரை பற்றி இந்த திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியில் குறிப்புகள் உள்ளன. அடுத்தது 30வது பாடல்ல நம்ம சாக்கிய நாயனார் பற்றிய குறிப்பு அந்த குறிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி நாயன்மார்கள் தொடர்பாகவும் இந்த நூலும் அந்த நூலுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு நூலை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த லாவண்யா அம்மாவிற்கு முதல்ல நன்றிதான் சொல்லணும். அடுத்தது நாம எத்தனை செயல் முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா சேயாக தவழ்ந்து நாலு கால்ல நடந்திருக்கும் சேயாக இருக்கிற பொழுது. அதற்கு பிறகு இருகாலால நடக்கும் அழகாக மிடுக்காக நடந்திருக்கும். அதற்கு பிறகு தள்ளாடி வயதான பிறகு 3 காலாக, அதாவது ஒரு கோலோட சேர்ந்து 3 காலாக 3 கால் கொண்டு நடந்திருக்கும். இப்படி எல்லாம் நடந்து
மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, இருமல் வந்து, சளி வந்து, இத்தனையும் நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து அந்த காலத்துல, அந்த பயத்துல, அந்த இடத்துல வீடு போ போ காடு வா வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு வந்து இந்த பாடல்கள் எல்லாம் படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும், நமக்கு அஞ்சாதே நெஞ்சே அப்படின்னு சொல்லி நம்ம அருளாளர்கள் சொல்றாங்க. அஞ்சாதே, உனக்கு வந்து நிமல முருகன் திருச்செந்தில் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் என்று கூவி குரல் கொடுப்போதும் அந்த நேரத்துல நமக்கு வந்து அந்த பயத்துல யம பயம் வரும் பொழுது வேற எந்த பயமும் நமக்கு எதிர்த்து நிக்க, அந்த எந்த பயமும் பெரிய பயம் கிடையாது. யம பயம் தான் இருக்கிறதுலயே பெரிய பயமா. அந்த யம பயம் வரும் பொழுது முருகா 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 முருகான்னு சொல்ல 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 அது எப்ப வரும் அப்படின்னா, நமக்கு இன்னையில இருந்து இப்பொழுதுல இருந்து நமக்கு சொல்லி சொல்லி பழகி 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 அந்த அதுலயே தழும்பேறி இருக்கணுமா. அப்படி இருந்தாதான் அந்த காலத்துல யம பயம் வரும்பொழுது வேற 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 சிந்தனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நம்மையும் அறியாமல் முருகா 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 முருகான்னு சொல்றக்கூடிய அந்த நிலை வர வேண்டும் என்றால் முருகன் மேல் நாம காமுறு 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 என்று காமம் கொண்டு இந்த நிலையில இருக்கணும். அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அகத்துறை பாடங்களை நம்ம சிந்தனை செய்ததே அதற்காகத்தான். அதனால அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவாக வரணும்னா அந்த அந்த முருகன் மேல நாம இறைவனை வந்து தலைவனாக, இறைவனை வந்து ஆண்டவனாக, இறைவனை வந்து தந்தையாக, தாயாக எப்படி வேணா பார்க்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி காதலனாக பார்க்கும்போது ஒரு இன்பம், அதுல வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு திளைத்தல், அந்த இன்பத்துல திளைக்கிறதுன்றது ஒரு தனி சுவைதான். அந்த தனிச்சுவையை நம்ம வந்து உணரணும். அதற்காகத்தான் இந்த அகத்துறை பாடல்களோடு சேர்ந்து இந்த நமக்கு வந்து இறை சிந்தனையை கொண்டு வந்து நம்ம அருளாளர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. இத்தனை பெரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பினை வந்து அருளிய லாவண்யா அம்மாவுக்கு மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.